தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள மின் தட்டுப்பாட்டிற்கு எல்இடி பல்புகள் பயன்படுத்தாத தமிழக அரசின் மெத்தன போக்கே காரணம் என்று திருச்சியில் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சியில் தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெறும் மேக் இன் இந்தியா மற்றும் இஸ்ரோ ஏவுகணை தொழில் கண்காட்சியை பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் துவங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்திற்கு 7000 கோடி கடன் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசின் மின்வாரியம் மிகப்பெரிய கடன் சுமையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் எல்இடி பல்புகளை பயன்படுத்துவதால் 80% மின்சாரம் சிக்கனப்படுத்தப்படலாம் என்றும், ஆனால் தமிழகத்தில் உள்ள அதிமுக அரசு இதனை செயல்படுத்தவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். இந்த பேட்டன்ட் ரைட் என்பதற்கு உதவி செய்தது இல்லை. ஏனென்றால் குழந்தைகள் கண்டுபிடிப்பார்கள், இளைஞர்கள் கண்டுபிடிப்பார்கள், பொருளாதாரத்தில் மேம்பாட்டில் இருப்பவர்கள் அதை அப்படியே எடுத்து சென்று விடுவார்கள். ஆனால் இன்று கண்டுபிடித்த இளைஞர்களுக்கு அவர்களின் கண்டுபிடிப்புகளை பேட்டன்ட் செய்வதற்கும் இந்த அரசாங்கம் உதவி செய்கிறது என்றால் அடித்தட்டில் இருந்து மேலோக்கி வருபவர்களுக்கு எந்த அளவிற்கு ஊக்கத்தை மோடி அவர்களின் அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம்.